Very good evening everyone. Very good evening friends. Please confirm the connectivity from your end. Audio video clarity, can you please confirm? Please confirm audio video clarity. Very good evening friends. Hi Thiru, very good evening pa. Thirumurugan, very good evening. Hi, yeah Prati, very good evening. Raja, very good evening pa. Vishal, very good evening. Mogana, very good evening. Suji, Samuel, very good evening ma. Hi Prem, very good evening. Yeah, very good evening, very good evening. Alinston, very good evening. Varadarajan, very good evening Varadarajan. Swapna, good evening ma. Shreya, very good evening. Hi Surya, Jairam, very good evening everyone. Very good evening guys. Really happy to connect after a long break. Yeah, Jairam, good evening, good evening. Yeah, Flora, good evening. Kaviraj, very good evening pa. Audio video clarity is okay. Thank you Richard. Okay, just ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம், எல்லாரும் ஜாயின் பண்ணட்டும். ஓகே, ஜஸ்ட் வில் வெயிட் ஃபார் ஒரு நிமிஷம். மீன்வைல் வந்து நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்து சப்ஜெக்டை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸை நம்ம எப்படி ப்ரியாரிட்டைஸ் பண்ணி படிக்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். யா, ஆடியோ வீடியோ கிளியர், தேங்க்யூ. யா நிதிஷ், குட் ஈவினிங் நிதிஷ். ஓகே, வெரி குட், சூப்பர். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஃபைனலாக வந்துடுச்சு. ஏன்னா லாஸ்ட் இயரில் வந்து செப்டம்பர்லேருந்தே வி ஆர் எக்ஸ்பெக்டிங் த நோட்டிஃபிகேஷன். பட் இட் வாஸ் வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட் தட் அவங்க எதிர்பார்த்த மாதிரி வரல. பட் என்னன்னா, இப்போ இவ்வளோ தூரம் தள்ளி வந்திருக்குது அப்படின்னா தேர் இஸ் எ ரீசன் ஃபார் தட். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னன்னா, லாஸ்ட் இயர்க்கான செலெக்ஷன் ப்ராசஸே வந்து அவங்க முடிக்கிறதுக்கு நவம்பர் அண்ட் டிசம்பர் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தடாலஜி தான் வந்து நம்மளோட சக்ஸஸ் ரேட்டை வந்து டிசைட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து எல்லாரையும் லைவ்ல வாங்க அப்படின்னு சொன்னேன், இந்த ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. யா, வெரி குட் ஈவினிங், வெரி குட் ஈவினிங். யா தருண், வெரி குட் ஈவினிங். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். எல்லாருமே ஒரு ரிவிஷன் 2 ரிவிஷன் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. இதுக்கப்புறமும் நீங்கள் ப்ரிப்பரேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய ட்ராபேக்காக தான் போய் முடியும். இதுக்கப்புறம் இருக்கிற ஒரு செகண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 3 months ஆர் 2.5 months பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோக்கஸ் முழுக்க பார்த்தீங்கன்னா ஏடிசியை நோக்கி மட்டும்தான் இருக்கணும். வேற எந்த ஒரு தாட்டும் வரக்கூடாது. இந்த மொபைல் ஃபோன், உங்களோட இது எல்லா இதையும் நீங்கள் தூக்கி அந்தாண்ட வச்சிருங்க. உங்கள் ஃபோக்கஸ் முழுக்க பார்த்தீங்கன்னா உங்கள் ஏடிசியை நோக்கி மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இதை அச்சீவ் பண்ண முடியும். தயவு செய்து எல்லாருமே வந்து முடிஞ்ச வரைக்கும் ஓகே டைம் எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோ சேவ் பண்ணி படிப்புக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகே, நிறைய விஷயத்த நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸாக்டாக இந்த ஏடிசியை கிளியர் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு முன்னாடி வந்து எக்ஸாம் பேட்டர்ன் ரொம்ப முக்கியம். நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இது வந்து எம்சிக்யூ பேஸ்ட் சிபிடி தான் இருக்க போகுது, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் இருக்க போகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் எம்சிக்யூ, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் கேட்க போகிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் 30 கொஸ்டின் இருக்க போது, மேத்ஸில் 30 கொஸ்டின் இருக்க போகுது. தட் இஸ் இந்த 60 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலில் மட்டுமே வந்துடும். 60 கொஸ்டின்ஸ் வந்து டெக்னிக்கலில் மட்டுமே வந்துடும். ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாம் சேர்த்து 60 கொஸ்டின்ஸ். ஸோ ஆப்டிடியூட்ல 15,
ரீசனிங்ல 15, இங்கிலீஷ்ல 20. ஸோ ஓவராலாக 50 கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் அவேர்னஸ் அஸ் வெல் அஸ் கரண்ட் அஃபேர்ஸில் வந்துடும். இந்த ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கிற 8 மந்த்ஸ்க்கான டேட்டாவை நீங்கள் கண்டிப்பாக கலெக்ட் பண்ணி படிச்சாகணும். ஓகே, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கரண்ட் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் சரி நேஷ்னல் லெவல்லையும் சரி நீங்கள் வந்து நிறையா விஷயத்த வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரீசெண்டாக இருக்கிற ஒரு லாஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 7 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக அடிச்சிடலாம். அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக நமக்கு சயின்ஸ் ரிலேட்டடாக இல்லை எதை வேணாலும் ஹிஸ்டாரிக்கல் ரிலேட்டடாக, ஓகே, ஈவன் ஏர்கிராஃப்டோட கிராஷ் ரிலேட்டடாக எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ அதனால் அந்த ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேரலாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வாங்க. நானும் என்னோட டெலிகிராம் சேனல் மூலியமாக, டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ டெலிகிராம் சேனல் மூலியமாக எவ்ரி டைம் வந்து நான் அப்டேட் கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஒரு மார்க்கும் ரொம்ப முக்கியம். ஜென்ரல் அவேர்னஸ் அது கரண்ட் ஓகே அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 10 MCQஸில் ஒரு 7 to 8 MCQ வந்து கரெக்டாக போட்டு வரணும். மேக்ஸிமம் 2 இல்லை 3 தான் தப்பு வரலாம். மற்றது எல்லாமே மினிமம் வந்து 7 to 8 வந்து இதில் எடுத்துடணும். ஓகே, அதே மாதிரி ஆப்டிடியூட் ரீசனிங்கில் 30 out of 30 எடுக்கணும். ஆப்டிடியூட் ரீசனிங்கில் 30 out of 30 எடுக்கணும். there is no compromise in this. ஒரு கொஸ்டின் கூட நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. 30 out of 30. ஏன்னா ஆப்டிடியூட் ரீசனிங் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஓரளவுக்கு ப்ரிப்பரேஷனில் இருப்பீங்க. ஓகே, ஸோ அதனால் கண்டிப்பாக 30 out of 30 வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் எடுத்துடணும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற 20 கொஸ்டின்ஸில் வந்து ஒரு 14 கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். ஈஸியாக டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே கிராமர் பேஸ்டாக, ஓகே, அண்ட் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் பேஸ்டாக. ஸோ இதே மாதிரி இருக்க போது தெரியாத கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இல்லை 6 இல்லை 7 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் தெரியாமல் இருக்கும். அதுவும் நீங்கள் வந்து நெகட்டிவ் மார்க் இல்லாதனால கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எது கரெக்டான ஆன்சர் தெரியுதோ அதை வந்து நீங்கள் டிக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த 60 கொஸ்டின்ஸில் வந்து மினிமம் 50 out of 60 எடுக்கணும். எதில்? நான் டெக்னிக்கல் போர்ஷனில் மினிமம் 50. நான் சொல்கிறது மினிமம். அதுக்கப்புறம் எடுக்கிற ஒரு மார்க்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ரேங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 200 அது மாதிரி முன்னாடி தள்ளிட்டு போயிடும் ஒரு மார்க்கும். ஸோ அதனால் தயவு செய்து நீங்கள் வந்து இந்த நான் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குட் ஈவினிங். ஓகே, ஸோ நான் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 50 out of 60 கொஸ்டின்ஸ் எடுத்தே ஆகணும். ஓகே, now let us come to this physics and mathematics. ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னதான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் எல்லா கான்செப்டையும் தரவாக போயிருந்தாலுமே சரி, அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லா கொஸ்டின்ஸுமே நல்லா படிச்சிருந்தாலுமே சரி, அங்கே டைம் பவுண்டடாக இருக்கும். ஏன்னா இருக்கிறது 120 கொஸ்டின்ஸ் அண்ட் 120 minutes, 2 hours எக்ஸாம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த 120 கொஸ்டின்ஸ் 120 minutes. ஸோ ஒரு கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்துக்கு மேலே தாண்டவே கூடாது. ஸோ அப்படி பார்க்குறப்போ நமக்கே தெரியும் சில கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 minutes 3 minutes கூட எடுத்துக்கும். எதில்? ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸில். ஸோ அப்படி எடுக்கிறப்போ அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறது எப்படி காம்பன்சேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆப்டிடியூட் ரீசனிங் இங்கிலீஷில் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இந்த நான் டெக்னிக்கலில் வந்து நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக டெக்னிக்கலுக்கு யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸாம் பேட்டர்ன் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருக்குதா? இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிலேட்டட் டு எக்ஸாம் பேட்டர்ன் யூ கேன் ஆஸ்க் மீ நவ். எக்ஸாம் பேட்டர்ன் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. கிளியர் இந்த எக்ஸாம் பேட்டர்னில் கிளியரா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? மலைராஜ் குட் ஈவினிங் பா. குட் ஈவினிங். தருண் குட் ஈவினிங். யா முருகேசன் குட் ஈவினிங் பா. யா கிளியர் தேங்க்யூ, சூப்பர். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை வந்து நான் கண்டிப்பாக கன்வே பண்ணியே ஆகணும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 monthsக்கு மட்டும் இந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 3 monthsக்கு இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும், இந்த ஏடிசி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஸ்ட்ரிக்டாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு தான் நீங்கள் ஸ்ட்ரிக்ட்லி டு பி ஃபாலோடுன்னு போட்டிருக்கிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்.
ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ப்ரிப்பரேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நிமிஷம் கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு செகண்ட் கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது இதுக்கப்புறம். ஓகே, ஸோ கண்டினியூஸாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கணும். உங்கள் கண்டென்ட் என்ன கையில் இருக்குதோ அதை படிச்சுக்கிட்டே இருக்கணும், அதை என்ஜாய் பண்ணி படிங்க. ஒரு கான்செப்டையும் வந்து அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய திங்க் பண்ணுங்க. அதுதான் வந்து உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கண்டினியூஸ் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் யுவர் ஓன் நோட்ஸ். அஃப்கோர்ஸ் நான் ஈவன் இங்கே ஆஃப்லைன் வர ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்லையும் சரி, நான் கண்டினியூஸாக இன்சிஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நான் என்ன தான் நோட்ஸ்லாம் கொடுத்தாலுமே நீங்கள் உங்கள் கைப்பட எழுதின உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் உங்களோட ஓன் நோட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை திருப்பி நீங்கள் அதை பேப்பரில் ரீப்ரொடியூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது தட் கிவ்ஸ் மோர் கான்ஃபிடென்ஸ் டு யூ. ஓகே, யூஸ்வலாக இதெல்லாம் வந்து நாங்களாம் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன். தயவு செய்து சோம்பேறித்தனப்படாமல் ஒரு ஃபார்முலாவும் சரி, ஒரு கான்செப்டையும் சரி கைப்பட எழுதி பாருங்கள். அதோட நோட்ஸ் வந்து பக்கவாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வேவ் ஆப்டிக்ஸ் படிக்கிறேன், இல்லை ரே ஆப்டிக்ஸ் படிக்கிறேன், இல்லை வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா ஒரு சாப்டருக்கும் தனித்தனி நோட் புக் போட்டிருக்கணும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் கிளம்ஸியாக படிக்காதீங்க, கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக படிங்க. ஒரு சாப்டருக்கும் இதுக்கு முன்னாடி நோட்ஸ் எடுத்திருந்தாலும் அதையும் வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. ஸோ ஒரு சாப்டரும் ரொம்ப முக்கியம். அதனால் ஈச் சாப்டருக்கு உங்களோட ஓன் நோட்ஸ், உங்களோட ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து மஸ்ட். ஓகே, அது கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டோன்ட் மிஸ் எனி கான்செப்ட் நான் சொல்லியிருக்கிறேங்க. சார் அவ்வளோதையும் படிச்சுட்டு போகணுமா, அவ்வளோதையும் பார்த்துட்டு போகணும்னா கண்டிப்பாக ஏடிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டு தான் போகணும், வேறு வழி கிடையாது. நான் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடத்துகிறப்பையும் நான் அதை தான் சொல்லிட்டு இருப்பேன். இதில் வந்து எந்த ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது, இதில் எந்த ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது, அதனால அதை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் எந்த ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது. ஓகே, நீங்கள் ஒரு கான்செப்டையும் பயங்கர கிளாரிட்டியோட பார்த்துட்டு போகணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு கான்செப்டை கூட நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ரீசெண்ட் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் டிவைஸ்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க, லாஜிக் கேட்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, ஸோ அதனால் அவங்க எந்த போர்ஷனில் வேணாலும் ஃபிசிக்ஸை டச் பண்ண முடியும். அதனால் எந்த ரிஸ்க்குமே எடுக்காதீங்க. ஓகே, நீங்கள் என்ன படிக்கணுங்கிறத வந்து உங்களோட ப்ரீவியஸ் செட்ஸ் ஆஃப் கொஸ்டின் பேப்பரே காமிச்சு கொடுத்துரும். அதனால் கண்டிப்பாக அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது. ஓகே, ஸோ இந்த டோன்ட் மிஸ் எனி கான்செப்ட் அப்படிங்கிறத வந்து நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஒரு கான்செப்ட் கூட மிஸ் பண்ணக்கூடாது. Prioritize the chapters and prepare. This is also very very important. ஏன்னா நமக்கு ஏடிசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு பர்டிகுலர் சாப்டர்ஸ்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக எப்போதுமே கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, ஸ்டாண்டர்டாக எப்போதுமே கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி படிக்கணும். ஓகே, இந்தந்த சாப்டர்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிடணும், அதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸ்ட்ரா போர்ஷனுக்கு போகணும். சார் டோன்ட் மிஸ் எனி கான்செப்ட்னு சொன்னீங்க, பட் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி படிக்கீங்கன்னு சொல்கிறீங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் வந்து கன்ஃபார்மாக கொஸ்டின் கேட்குறாங்களோ அதெல்லாம் படித்து வச்சுட்டு ரிமைனிங் போர்ஷனை வந்து எக்ஸாம் நெருக்கத்தில் நீங்கள் கொண்டு போயிட்டு இருக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பட் எல்லா சாப்டர்ஸையும் நீங்கள் படிச்சு தான் ஆகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்ச் ஃபார் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எம்சிக்யூஸ். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சக்ஸஸ் ரேட்டு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எம்சிக்யூஸ் பார்க்குறீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் இருக்குது. உங்களோட சக்ஸஸ் ரேட்டு வந்து எவ்வளோ எம்சிக்யூஸ் பார்க்குறீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் இருக்குது. இதை நான் திருப்பி சொல்கிறேன், எகைன் சொல்கிறேன். உங்களோட சக்ஸஸ் ரேட்டு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எம்சிக்யூஸை பார்க்குறீங்களோ, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸை பார்க்குறீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸும் ரீசனபிள் சோர்சஸ்லேருந்து பார்க்கணும். ரீசனபிள் சோர்சஸ் நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றும் ஐஐடி அட்வான்ஸ் லெவலுக்கு போய் பயங்கர டஃப்பான கொஸ்டின்லாம் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் ஜென்ரலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காம்ப்டான் எஃபெக்ட் படிக்கிறீங்க, ஸ்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற கொஸ்டின்ஸ் எம்சிக்யூஸ் அண்ட் காம்ப்டான் எஃபெக்ட்னு போட்டிங்கனாவே ஃபண்டமெண்டலாக இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துடும். அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னாவே போதும், ப்ராப்ளம் போட்டு பார்த்தீங்கன்னாவே போதும். ஏன்னா அவங்க ஒரு நிமிஷத்தில் வந்து அதுக்கு மேலெலாம் டஃப்பாக முடியாது. அதனால் தயவு செய்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எம்சிக்யூஸை பார்த்துட்டு போங்க. ஏன்னா நீங்கள் அங்கே மானிட்டர் முன்னாடி பார்க்குற ஒரு கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எய்தர் பார்த்த கொஸ்டினாக இருக்கணும், இல்லை அதுக்கு ரிலேட்டட் கொஸ்டினாக இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் பார்க்காத ஒரு விஷயம் வந்து மானிட்டரில் அப்பியர் ஆச்சு அப்படின்னா உங்களை டிமாரலைஸ் பண்ணி விட்டுரும். தயவு செய்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து பார்த்துட்டு போங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல். நான் ஏன் இந்த பாயிண்ட்டை ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ்னே ஓடிட்டு இருப்பாங்க. ஓகே,
ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் தான் டஃப், நான் அதை படிச்சிட்டேன்னா நான் டெக்னிக்கல் தட் இஸ் ஆப்டிடியூட் ரீசனிங்லாம் நான் லாஸ்ட் மொமெண்ட்ல பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செய்து இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. ஏன்னா ஈவன் என் ஸ்டூடெண்ட்ஸ்லேயே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ்லேயே நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பட் ஆப்டிடியூட் ரீசனிங்கில் பயங்கர வீக்காக இருக்காங்க. ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் பயங்கர வீக்காக இருக்காங்க. அதனால் தயவு செய்து ரெண்டுத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு மார்னிங் உட்காந்துட்டு நான் போய் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறேன், இல்லை ரீசனிங்கில் வந்து நான் வேறு ஏதாவது ஒரு பர்டிகுலர் சாப்டர் பார்க்க போகிறேன், இல்லை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படிக்க போகிறேன் அப்படின்னு மார்னிங் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈவினிங் அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் என்ன டெக்னிக்கலாக படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக கம்ப்ளீட் த சிலபஸ் அண்ட் கெட் இன் டு த ரிவிஷன் பிளான். இது வந்து நீங்கள் கரெக்டான ஸ்கெடியூல் போட்டிங்கன்னா மட்டும்தான் முடியும். கரெக்டான ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் முடியும். ஏன்னா சிலபஸ் கம்ப்ளீஷனை நீங்கள் எக்ஸாம் வரைக்கும் இழுத்துட்டு போகக்கூடாது. ஓகே, முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 days எர்லியராக முடிச்சு வச்சுட்டு ரிவிஷன் பிளான் வந்து அட்லீஸ்ட் 2 revisions தான் நீங்கள் கொடுக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா லாஸ்ட் 15 days வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணணும், டெஸ்ட் எழுதணும், ரிவைஸ் பண்ணணும், டெஸ்ட் எழுதணும், அப்படியே தான் போயிட்டு இருக்கணுமே தவிர அப்பப்போ உட்காந்துட்டு புதுசாக உட்காந்துக்கிட்டு நான் கரண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி படிக்கிறேன், கெப்பாசிட்டன்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு உட்காரக்கூடாது. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்துங்க. கண்டினியூஸ் ப்ரிப்பரேஷன், ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ப்ரிப்பேர் யுவர் ஓன் நோட்ஸ். கண்டிப்பாக ஈச் அண்ட் எவரி சாப்டருக்கு உங்களோட ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்கணும். டோன்ட் மிஸ் எனி கான்செப்ட். நீங்கள் கண்டிப்பாக ஒரு விஷயத்தையும் பார்த்துட்டு தான் போகணுமே தவிர எந்த ஒரு விஷயத்தையும் ஒமிட் பண்ணிட்டு இதை வந்து போகக்கூடாது. நான் இத்தனை சாப்டர் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இது போதும் அப்படின்ட்டு மைண்ட் செட்டுக்கே வராதிங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரியாரிட்டைஸ் த சாப்டர் அண்ட் ப்ரிப்பேர். தயவு செய்து எந்தெந்த சாப்டர்லாம் ஏடிசியை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குறாங்களோ அந்த சாப்டர்ஸ் எல்லாம் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மற்றதெல்லாம் படிக்க ஆரம்பிங்க. ஓகே, சர்ச் ஃபார் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் MCQs. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அப்ளிகேஷன் ஓரியன்டாக ஒரு சாப்டருக்கும் நீங்கள் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் MCQs மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கிராவிடேஷன் படிக்கிறீங்க, கெப்லர்ஸ் லா படிக்கிறீங்க, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் படிக்கிறீங்க, சேட்டலைட் மோஷன்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக குறைஞ்சது ஒரு 40லேருந்து 50 கொஸ்டின், 40 to 50 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஷோ கம் அக்ராஸ். ப்ராப்ளமாக இருக்கட்டும், கான்செப்டாக இருக்கட்டும், ஃபார்முலாவாக இருக்கட்டும், எதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி ரெடி ஆகிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு டெக்னிக்கல். இது 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். 5 and 6 will decide your success rate. ஓகே, ஃபைனலாக சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒரு 15 daysக்கு முன்னாடினாவது ரிலாக்ஸாக இருங்க. ப்ரிப்பரேஷனை வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு ரிவிஷன் பிளான்குள்ளே போயிடுங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதில் கிளாரிட்டி இருக்குதா உங்களுக்கு? இந்த ப்ரிப்பரேஷன் மெத்தடாலஜியை தயவு செய்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, என்னோட ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் நான் சொல்கிறேன், என்னோட ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்கிறேன், ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்கிறேன், தயவு செய்து இதை வந்து ஒரு 3 months வந்து கொஞ்சம் ரிஜிடாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கிளியர் இன் திஸ்? கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்களா? Can you please show a thumbs up now? My dear friends, can you please show a thumbs up? Strictா follow பண்றீங்களா? Please. Please show a thumbs up. Thank you, Govindraj. Yeah, thank you, Samuel. Tirumurugan, thank you, Pa. Tenmori, thank you, Ma. Samrin, thank you so much. Reshma, thank you. Vasantavanan, thank you, Pa. Shyam, thank you. Swapna, thank you, Ma. Kaushalya, thank you. மேடி, தேங்க்யூப்பா, சூப்பர், தேங்க்ஸ் எ லாட். ஓகே, அந்த தம்ஸ் அப் போட்ட கையோட ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. ஏன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக்கு கொடுத்துருங்க. ஆஸ் யூஷுவல் எல்லாரும் கேட்குற மாதிரி தான் நானும் கேட்குறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஐ எம் கம்மிங் டு த ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 4 மாடியூலாக நீங்கள் பிரிச்சுக்கணும். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 4 மாடியூலாக பிரிச்சுக்கணும். ஓகே ஓகே ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 4 மாடியூலாக பிரிச்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மாடியூலில்
நான் ப்ரியாரிட்டைஸ் பண்ணியும் கொடுத்துருக்கிறேன். அதே நேரத்தில் சில சாப்டர்ஸ்லாம் லாஸ்ட்டில் படிக்கணும்னு வச்சுருப்பேன். அதனால் இந்த கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ நானும் இப்போ என்னோட கோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இந்த சீக்வன்ஸில் தான் நான் எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் எக்ஸாம். எக்ஸாம் டேட்டை பற்றி தயவு செய்து மைண்டில் ஏற்றிக்காதீங்க. நம்ம அஸ்யூம் பண்ணிப்போம் 2.5 months கேப் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு 25 days இருக்குது. ஏன்னா இப்போ நமக்கு இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எகைன் தே ஹவ் கிவன் சம் 20 days குஷன் கொடுத்துட்டு 25th தான் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் 24th of May தான் வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. ஸோ அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் வந்து 70% ஆஃப் த சிலபஸை முடிச்சிடணும். அந்த டயத்துக்குள்ளே ஈஸியாக முடிக்கலாம். 70% ஆஃப் த சிலபஸை முடிச்சிடணும். என்ன ரீசன்? அதுக்கப்புறம் 1.5 month கழிச்சு எக்ஸாம் வந்தாலும் சரி, 1 month கழிச்சு வந்தாலும் சரி, ஒரு டைம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் 2022 நினைக்கிறேன். 2022 ATC என்ன பண்ணுனாங்கன்னா அப்ளிகேஷன் முடிஞ்சு 13th day, நல்லா கவனிச்சுக்கோங்க, அப்ளிகேஷன் முடிஞ்சு 13th day வந்து எக்ஸாமை கண்டக்ட் பண்ணாங்க. ஓகே, அந்த செட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா டே அண்ட் நைட்டு வந்து கிளாஸ், மார்னிங் ஈவினிங் நான் கிளாஸ் எடுத்து சிலபஸை முடித்தேன். ஸோ அந்த ரிஸ்க்கு தயவு செய்து வச்சுக்கக்கூடாது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிலபஸை முடிக்கிறதா இருக்கட்டும், நான் சிலபஸை முடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் ஐ மீன் யுவர் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற அன்னைக்கு நான் 70% சிலபஸை முடிச்சு வச்சுருக்கணும். ஆப்டிடியூடு, ரீசனிங், ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் எல்லாத்துலேயும் 70% ஆஃப் சிலபஸை முடிச்சிருக்கணும். அதுதான் டார்கெட்டாக இருக்கணுமே தவிர நீங்கள் போய் எக்ஸாம் டேட்டை பற்றி இப்போ வந்து போட்டு குழப்பிக்காதீங்க. தயவு செய்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணவும் பண்ணாதீங்க. இது என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட். ஏன்னா அதை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தாவே டென்ஷன் ஏறிடும் எனக்குமே. ஓகே, ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் பாதர் அபவுட் எக்ஸாம் டேட். நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனை கொண்டு போங்க, கொஞ்சம் பிளான்டாக, கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்காக கொண்டு போங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு மாடியூலில் கண்டிப்பாக இதை தான் கவர் பண்ணணும். நீங்கள் வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன்ஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டேனாவே, ஸ்டார்டிங் ஃப்ரம் வேவ்னா என்ன, வேவ்லெட்னா என்ன, ஹைஜன்ஸ் பிரின்சிபல்னா என்னன்னு ஆரம்பிச்சு, ஆசிலேஷன்ஸில் ஃப்ரீ ஆசிலேஷன் என்ன, ஃபோர்ஸ் ஆசிலேஷன் என்ன, டேம்ப்டு ஆசிலேஷன்னா என்ன, அது வரைக்கும் போயிடணும். அதை வந்து நீங்கள் அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இதில் வரும் ஆசிலேஷன்ஸில் சில சமயம். ஓகே, வேவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கோஸ்டிக், தட் இஸ் சவுண்டு வேவ்ஸும் படிக்கணும். ஓகே, ஸோ அதனால் வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன்ஸில் கண்டிப்பாக வந்து கொஸ்டின்ஸ் ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் எப்போதுமே கேட்டுருவாங்க. ஓகே, அதனால இந்த சாப்டர் வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். வேவ் ஆப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே தெரியும் நமக்கு, வேவ் ஆப்டிக்ஸ் அண்ட் ரே ஆப்டிக்ஸ். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். ஏன்னா ஆப்டிக்ஸ்லேருந்து நமக்கு இந்த ஒரு பர்டிகுலர் மாடியூல்லேருந்து பார்த்தீங்கன்னா 9 to 11 கொஸ்டின்ஸ், மினிமம் 9 கொஸ்டின்ஸ், 11 கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ குறைஞ்சது ஒரு 8 கொஸ்டின் வந்துடும், 8 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். இதில் வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன், வேவ் ஆப்டிக்ஸ் அண்ட் ரே ஆப்டிக்ஸ். இந்த வேவ் ஆப்டிக்ஸ் அண்ட் ரே ஆப்டிக்ஸ் வந்து நம்ம நியூட்டன்ஸ் ரிங் எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கட்டும், ஓகே, யங்ஸ் சிங்கிள் ஸ்லிட், டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கட்டும், ஓகே, எல்லா எக்ஸ்பெரிமெண்டேஷனும் நீங்கள் தரவாக இருக்கணும். எல்லா எக்ஸ்பெரிமெண்ட், இன்டர்ஃபரன்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுமே தரவாக இருக்கணும். வேவ் ஆப்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்று ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ரே ஆப்டிக்ஸ்லேயும் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, எஸ்பெஷலி கான்வெக்ஸ் மிரர், கான்கேவ் மிரர், லா ஆஃப் மிரர் பேஸ் பண்ணி, லா ஆஃப் லென்ஸ் லாவை பேஸ் பண்ணி, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதெல்லாம் வந்து லென்சஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ கிரேட்டிங்கை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதனால் எல்லாமே நீங்கள் தரவாக படிக்கணும். அதனால் வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன், வேவ் ஆப்டிக்ஸ், ரே ஆப்டிக்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் எதிர்பார்க்குறது என்னன்னா, ஐ கேன் சே 8 to 11 கொஸ்டின்ஸ் வந்து வரத்துக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டிஸ் தட் யூ நீட் டு கிவ். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் மாடியூலில், ஓகே, இது பெரிய மாடியூல். ஏன்னா இதை முடிச்சிட்டிங்கனாவே ஃபிசிக்ஸ் முடிஞ்ச மாதிரி தான். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் த ஸ்டேட்மெண்ட். இந்த முடிச்சிட்டிங்கனாவே ஆல்மோஸ்ட் ஃபிசிக்ஸ் முடிஞ்ச மாதிரி தான். ஃபஸ்ட்டு 2 மாடியூலில் முடிச்சிட்டிங்கன்னா ஓகே, மற்றெல்லாம் சின்ன சாப்டர்ஸ் தான். ஸோ அதனால் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ், ஓகே, சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் கூலம்ஸ் லாலேருந்து ஆரம்பித்து, ஓகே, அப் டு டைபோல் வரைக்கும், ஓகே, எலக்ட்ரிக் டைபோல் வரைக்கும் நீங்கள் படிச்சிடணும். ஓகே, ஸோ அது வரைக்கும் நீங்கள் படிச்சு தான் ஆகணும், சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக்கில் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், ஓகே, அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்லேருந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா 2 to 3 கொஸ்டின்ஸ், எப்போ இந்த ஒரு பர்டிகுலர் சாப்டர்லேருந்து 2 to 3 கொஸ்டின்ஸ் எப்போதுமே வந்துடும். ஓகே, அதனால இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் அஃப்கோர்ஸ்
கரண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் நீங்கள் ஓம்ஸ் லா கிரிஸ்டாஃப்ஸ் லா வந்து கேவிஎல் கேசிஎல் படிக்கணும். ஓகே, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஓகே நீங்கள் ஈவன் எல்சிஆர் சர்க்யூட் வரைக்கும் படிச்சுட்டு போனீங்கன்னா, வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் சர்க்யூட் வரைக்கும் படிச்சுட்டு போனீங்கன்னா ரொம்ப சேஃப், ரொம்ப சேஃப். ரைட்டா? ஸோ இண்டக்டன்ஸ்னா என்ன, கெப்பாசிட்டன்ஸ்னா என்ன, ஓகே ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, ஓகே அந்த ரெசிஸ்டன்ஸ் சீரிஸில் இருந்தால் எப்படி இருக்கும், பேரலல் இருந்தால் எப்படி இருக்கும், ஈவன் பேட்டரிஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க. 2018 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பேட்டரி சீரிஸ் இருந்தால் இருக்கும், பேரலல் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் படிச்சாகணும். அதனால கரண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ரொம்ப முக்கியம். இதுலேருந்து வந்து எப்போதுமே 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஓகே, ஏன்னா இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 8 to 11 கொஸ்டின்ஸ் இதுலேயும் வரும். அதனால நான் வந்து மாடியூலாக பிரிச்சிருக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, தென் மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம். ஓகே, மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இங்கேயும் பார்த்தீங்கன்னா எகைன் யூ நீட் டு ஸ்டார்ட் வித், நீங்கள் மேக்னட்டிசம் படிக்கிறீங்க, மேக்னெட்டிக் இண்டக்ஷன் படிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எகைன் வந்து ஏசி கரண்ட் கொடுத்துருப்பாங்க. ஏசி கரண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் எப்போதுமே வந்துடுது. ஓகே, எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் வேவ்ஸை படிக்கணும். ஓகே, அது எல்லாம் சேர்த்து தான் நான் இங்கே போட்டிருக்கிறேன். அதனால கண்டிப்பாக வந்து நீங்கள் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸாக இருக்கட்டும், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸாக இருக்கட்டும், கரண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும், மூவிங் சார்ஜஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் வந்து ஐ மீன் க்ளோஸ்டாக படிச்சாகணும். என்ன ரீசன் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக வரும் வரிசலாக. இந்த சாப்டர்ஸ் எல்லாமே, இந்த 7 சாப்டர்ஸும் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக வரும். இந்த 7 சாப்டர்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதனால் இதை நீங்கள் செகண்ட் மாடியூலில் வச்சுக்கிட்டு, இந்த மாடியூல்லேருந்து நான் திருப்பியும் சொல்கிறேன் 8 to 11 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஓகே, வேவ் ஆப்டிக்ஸ், ரே ஆப்டிக்ஸ், வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன்ஸ் படித்து முடிச்சு அடுத்த கையோட இதை முடிச்சிட்டிங்கன்னா ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிலாக்ஸாக ஆகிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளிகேஷன்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் இருக்கிற சாப்டர்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ மாடியூல் 2 வந்து ரொம்ப ஐ மீன் வாஸ்டாகவும் இருக்கும், டைம் கன்சூமிங்காகவும் இருக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த மாடியூலை முடிக்கிறதுக்கு ஈவன் நானே வந்து லைவ்ல போய் டெய்லி 1 hour எடுத்தாலுமே எனக்கு ஒரு 15 to 16 கிளாஸஸ் தேவைப்படும் இந்த ஒரு மாடியூலை முடிக்கிறதுக்கு, டெய்லி 1 hour எடுத்தாலுமே. ஸோ இது அதனால தயவு செய்து இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் த மெக்கானிக்ஸ். ஓகே, இது ஃபுல்லாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அப்ளைட் மெக்கானிக்ஸ் நான் ஜென்ரலாக போட்டுட்டேன். ஆனால் இங்கே எல்லாமே படிக்கணும். ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் படிக்கணும், லா ஆஃப் மெக்கானிக்ஸ் படிக்கணும். தட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் நீங்கள் ரெசல்யூஷன்லேருந்து, பேரலல் லாலேருந்து, ஓகே பாலிகன் ரூல்லேருந்து எல்லாமே படிச்சு தான் ஆகணும். ஸோ லா ஆஃப் மெக்கானிக்ஸ் ஃபுல்லாக படிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எகைன் வந்து டைனமிக்ஸ் படிக்கணும். டைனமிக்ஸில் வந்து கைனடிக்ஸ் படிக்கணும், கைனமேட்டிக்ஸ் படிக்கணும். ஓகே, கைனமேட்டிக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ரெக்டிலினியர், கர்விலினியர், ப்ரொஜெக்டைல் மோஷன் இதெல்லாம் படிக்கணும். தென் கைனடிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல், இம்பல்ஸ் மொமெண்டம் பிரின்சிபல், டிஆலம்பர்ட்ஸ் பிரின்சிபல், இது எல்லாமே படிச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆனால் ஒரு பிரின்சிபலும் ஜஸ்ட் 10 minutes ஸ்பெண்ட் பண்ணாவே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த அப்ளைடு மெக்கானிக்ஸில் வந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஈவன் ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா வெறும் ரெக்டிலினியர், கர்விலினியர் மோஷன்ஸ்லேயே கொஸ்டின் கேட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் அப்ளைட் மெக்கானிக்ஸில் ஸ்டாட்டிக்ஸும் தரவாக இருக்கணும், டைனமிக்ஸும் தரவாக இருக்கணும். ஓகே, ஸ்டாட்டிக்ஸும் தட் இஸ் அனாலிசிஸ் ஆஃப் பாடிஸ் அண்டர் ரெஸ்ட், அனாலிசிஸ் ஆஃப் பாடிஸ் அண்டர் மோஷன், ரெண்டுமே நீங்கள் தரவாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன், சேட்டலைட் மோஷன். அஃப்கோர்ஸ் கிராவிடேஷனில் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து கொஸ்டின் கேட்கறது இல்லை. பட் சேட்டலைட் மோஷன் ரிலேட்டடாக 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. கிராவிடேஷன் சேட்டலைட் மோஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் கெப்லர்ஸ் லாவில் ஆரம்பித்து நம்ம நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் வரைக்கும் முடிச்சுட்டு சேட்டலைட் மோஷன்லேயும் வந்து எஸ்கேப் வெலாசிட்டினா என்ன, கிரிட்டிக்கல் வெலாசிட்டினா என்ன, இது எல்லாம் படிக்கணும். ஓகே, ராக்கெட்டை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் 2-3 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு போங்க. ராக்கெட் லான்ச்சிங்கை பேஸ் பண்ணி கண்டிப்பாக அதுலாம் கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே படிக்கணும். யங்ஸ் மாடலஸ்னா என்ன, ரிஜிடிட்டி மாடலஸ்னா என்ன, ஓகே இது எல்லாமே படிக்கணும். தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் தெர்மல் கண்டக்டிவிட்டினா என்ன, தெர்மல் கெப்பாசிட்டினா என்ன, ஹீட் கெப்பாசிட்டினா என்ன, ஸோ இது எல்லாமே படிக்கணும். ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் விஸ்காசிட்டினா என்ன, கைனமேட்டிக் விஸ்காசிட்டினா என்ன, டைனமிக் விஸ்காசிட்டினா என்ன, டென்சிட்டினா என்ன, ஸ்பெசிஃபிக் வெயிட்னா என்ன, இதே மாதிரி இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாமே படிக்கணும். பாஸ்கல் லா படிக்கணும், பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் படிக்கணும். அதனால கண்டிப்பாக மெக்கானிக்கல் படித்த கேண்டிடேட்ஸ்க்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் எல்லாமே ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஸோ அதுதான் சொன்னேன், அந்த 2 மாடல் முடிச்சுட்டா இதெல்லாம் கடகடன்னு ஓட்டிடலாம்.
ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ். ஓகே, ரியல் கேசஸ் ஐடியல் கேசஸோட ஈக்குவேஷன்ஸ், கைனடிக் தியரி, வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் என்ன, வான் டெர் வால்ஸ் கரெக்ஷன் என்ன இருக்கு, அதெல்லாம் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. அதனால தெர்மோடைனமிக்ஸும் ரொம்ப முக்கியம், கைனடிக் தியரி ஆஃப் கேசஸும் ரொம்ப முக்கியம். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து லீஸ்ட் ப்ரியாரிட்டைஸ் பண்ண வேண்டிய விஷயம் தான். பட் இருந்தாலும் 1 or 2 கொஸ்டின் அங்கங்கே ஒன்று வந்துடும். ஸோ அப்படி பார்த்தா 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ரீஜியன்லேருந்து வந்துடும். ஓகே, ஸோ இந்த மாடியூலும் ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த மாடியூலும் ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சரி, மாடர்ன் ஃபிசிக்ஸ். மாடர்ன் ஃபிசிக்ஸை வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. இது ஆனால் நீங்கள் எக்ஸாம் நெருக்கத்தில் படிக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு இமீடியட்டாக நீங்கள் மாடர்ன் ஃபிசிக்ஸ் தான் ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ இந்த மாடர்ன் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் டியூவல் நேச்சர் ஆஃப் மேட்டர், தட் இஸ் பார்ட்டிகல் நேச்சர், வேவ் நேச்சர், வேவ் தியரி, பார்ட்டிகல் தியரி ரெண்டுமே தரவாக இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் தரவாக இருக்கணும். அட்டாமிக் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எல்லாமே தரவாக இருக்கணும். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வந்து தரவாக இருக்கணும். நியூக்ளியர் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எகைன் வந்து ரேஸ் ரிலேட்டடாக, ஓகே, ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ்லாம் படிக்கணும். எல்லாமே படிச்சுதான் ஆகணும். அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் படிச்சாகணும். எக்ஸ்ரேஸ் படிச்சாகணும். ஓகே, ஸோ எல்லாமே நீங்கள் இங்கே வந்து முடிச்சாகணும். எக்ஸ்ரேஸ்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுங்க. செமிகண்டக்டர் டிவைசஸ் அண்ட் லாஜிக் கேட்ஸ்லேருந்து இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் வந்து கொஸ்டின் கேட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. செமிகண்டக்டர் டிவைசஸ் அண்ட் லாஜிக் கேட்ஸ். செமிகண்டக்டர் டிவைசஸ்னால் வந்து நீங்கள் ஜஸ்ட் டயோடு டிரான்சிஸ்டர் இந்த ரேஞ்சுக்கு படித்தா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஜிக் கேட்ஸை பொறுத்த வரைக்கும் அண்டு கேட்னா என்ன, ஆர் கேட்னா என்ன, அதோட ஆப்ரேஷன்ஸ் என்னென்னா எப்படி வந்து மாறுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சில சமயம் பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் பேஸ்டாகவும் கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது. மிஸ்லேனியஸ் நான் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா சில சமயம் வந்து இந்த ஐன்ஸ்டீன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க, ஃப்ரிக்ஷன்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, ஸோ அதனால் இந்த மிஸ்லேனியஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நான் எதை சொல்லியிருக்கேன், டோன்ட் மிஸ் எனி சாப்டர் சொல்லியிருக்கிறேன். எந்த டாப்பிக்கையும் விட்டுட்டு போகக்கூடாது. அதனால் எல்லாமே படிச்சு தான் ஆகணும். ஸோ ரிலேட்டிவிட்டி பிரின்சிபல்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃப்ரிக்ஷன்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே மிஸ்லேனியஸில் போட்டு நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் ஃபிசிக்ஸ். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 4 மாடியூல். ஃபர்ஸ்ட் மாடியூல் வந்து வேவ் ஆப்டிக்ஸ், ரே ஆப்டிக்ஸ், வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன். செகண்ட் மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ். தென் எகைன் மூவிங் சார்ஜஸ் படிக்கணும். அதுக்கப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் படிக்கணும், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படிக்கணும், கரண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி படிக்கணும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் படிக்கணும், ஏசி கரண்ட் படிக்கணும். இந்த 7 சாப்டரும் தரவாக இருக்கணும். ஓகே, செகண்ட் மாடியூல். தேர்ட் மாடியூலை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்ஸ், அப்ளைட் மெக்கானிக்ஸ் படிக்கணும், கிராவிடேஷன் படிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெர்மல் ஃப்ளூயிட் அண்ட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சம்மந்தமாக படிக்கணும். அதுக்கப்புறம் எகைன் பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் படிக்கணும். அது தேர்ட் மாடியூல். ஃபோர்த் மாடியூலில் மாடர்ன் ஃபிசிக்ஸில் இருக்கிற எல்லா கான்செப்டும் படிக்கணும். மாடர்ன் ஃபிசிக்ஸில் இருக்கிற எல்லா கான்செப்டும், எக்ஸ்ரே படிக்கிறீங்கன்னா எக்ஸ்ரே ரிலேட்டடாக இருக்கிற காம்ப்டான் எஃபெக்ட் அது எல்லாமே படிக்கணும். ஓகே, ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் குவாண்டம் மெக்கானிக்ஸும் ரொம்ப முக்கியம். குவாண்டம் மெக்கானிக்ஸ் தட் இஸ் மாடர்ன் ஃபிசிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ், குவாண்டம் நம்பர்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, ஸோ ஒரு குவாண்டம் நம்பரும் ரொம்ப முக்கியம். அதோட யூஸ் என்ன, அதை என்ன ஸ்பெசிஃபை பண்ணுது, என்ன சிக்னிஃபிகன்ஸ், எல்லாமே நீங்கள் வந்து படிச்சாகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபிசிக்ஸில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஃபிசிக்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் இப்போ கேளுங்க. கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக வந்து 95 to 100 ப்ளஸ் எடுக்கணும், மார்க் எடுத்தாகணும். ஃப்ரெண்ட்ஸ், எனி டவுட் இன் ஃபிசிக்ஸ்? ஃபிசிக்ஸில் ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? ஃபிசிக்ஸில் நான் இப்போ வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணி கொடுத்துருக்குறேன் 4 மாடியூல். யூ ஹேவ் எனி டவுட் இன் திஸ்? ஏதாவது டவுட் இருக்கா? நோ, தேங்க்யூ மேடி. யா, வசந்தவானன், தேங்க்யூப்பா. ஓகே, ஸோ கைஸ், இப்போ நம்ம மேத்தமேட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணி என்ன மாடலாக பிரிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். நோ, தேங்க்யூ ராஜா. யா சமரீன், தேங்க்யூ. திரு, தேங்க்யூப்பா. தருண், தேங்க்யூ. எஸ், இட் இஸ் வெரி மச் பாசிபிள். சுவாமிகள், இட் இஸ் வெரி மச் பாசிபிள். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 24/7 வந்து இது நினைப்பா மட்டும்தான் இருக்கணும். இதுக்கு ரிலேட்டடாக தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் இட்ஸ் வெரி மச் பாசிபிள். ஓகே, ஏன்னா நம்ம படித்த விஷயம்தான். ஓகே, 11th ஃபிசிக்ஸ், 11th மேத்தமேட்டிக்ஸ், 12th ஃபிசிக்ஸ் அண்ட் 12th மேத்தமேட்டிக்ஸ் ரெண்டுமே நம்ம படித்த விஷயம்தான். பட் அதை வந்து இப்போ டிகிரி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ரீகலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கண்டென்ட்டை வந்து கவர் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. யூ கேன் ஈஸிலி கவர் த கண்டென்ட்.
பட் எம்சிக்யூஸ் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறதுக்கு நீங்கள் டைம் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால் இது வந்து வெரி மச் பாசிபிள். இந்த 2 monthsல ப்ரிப்பேர் பண்ணமா, இது எல்லாமே ஆட்டிடியூட் டிபெண்ட். நான் என்ன ஆட்டிடியூட்ல இருந்து அதை அப்ரோச் பண்ணுறேங்கிறத பொறுத்த என்னால் முடியாது எதுவும் கிடையாதுங்கிற ஒரு ஆட்டிடியூட்ல போய் தான் அப்ரோச் பண்ணணும். ஓகே, முடியுமாங்கிற ஒரு தயக்கத்தோட போய் அப்ரோச் பண்ணவே கூடாது. அதனால இட் இஸ் வெரி மச் பாசிபிள். நான் எக்ஸாகரேட் பண்ணி எதுவும் சொல்லல. ஓகே, காவியா ரெஃபரன்ஸ் புக் அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்சிஆர்டி புக்கு போதும். அது இல்லாமல் நீங்கள் இந்த ஷார்ட் நோட்ஸ் நிறையா போடுவாங்க. நிறையா எஜுகேஷ்னல் சேனல் இருக்குது. ஓகே, எஜுகேஷ்னல் மீடியா இருக்குது, ஆன்லைன்லேயுமே அவைலபிளாக இருக்குது. ஷார்ட் நோட்ஸ் போடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ஷார்ட் நோட்ஸில் இருக்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அந்த நேரத்தில் போய் நீங்கள் டெரைவ் பண்ணிலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒரு ஃபார்முலாவோ ஒரு கான்செப்டையும் நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். அதனால் ஷார்ட் நோட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து வேவ் ஆப்டிக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா வேவ் ஆப்டிக்ஸ் ரிலேட்டடாக நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு 10 pages அப்படியே கன்சாலிடேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக தரவாக இருக்கணும். ஓகே, தட் இஸ் த வே தட் யூ நீட் டு ப்ரிப்பேர். இப்போ போய் உட்காந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்துட்டு என்சிஆர்டி டாப் டு பாட்டம் மட்டும் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பட் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி படிச்சிங்கன்னா ஒரு விஷயம் கூட உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் போக முடியும். என்சிஆர்டியில் இருக்கிற சால்வ்டு கொஸ்டின்ஸ்லாம் ஒரு டைம் பார்த்துங்க. ஏன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக அப்படியே கொஸ்டின் எடுத்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால சால்வ்டு கொஸ்டின்ஸ்லாம் நல்லா பார்த்துங்க. நோ, தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மேத்ஸ் பார்க்கலாம். ஓகே, மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நான் எப்போதுமே எல்லாருக்கும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆஸ்பிரண்ட்டுக்கும் சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஃபஸ்ட்டு முடிக்கணும். இந்த 4 சாப்டரை வந்து ஃபஸ்ட்டு முடிக்கணும். ரைட், என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி தரவாக இருக்கணும், பெர்மிட்டேஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் தரவாக இருக்கணும். ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ராபபிலிட்டியில் என்னென்னு ஆரம்பித்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியில் ஆரம்பித்து அப் டு நீங்கள் மீன் மோடு மீடியன் எல்லாமே தரவாக இருக்கணும். ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனும் தரவாக இருக்கு. ஏன்னா அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க. பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன, ஓகே, பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் என்ன, அது வரைக்கும் நீங்கள் போகணும். ஓகே, டோட்டல் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன்னா என்ன, ஸோ இது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்னா என்ன, இது வரைக்கும் நீங்கள் போய் படிக்கணும். நீங்கள் ஸ்கூல் லெவலில் படித்தது இல்லாமல் கொஞ்சம் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடாகவும் கொஞ்சம் டச் பண்ண வேண்டியிருக்கும் ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் தரவாக இருந்தீங்கன்னா ஆப்டிடியூட்லையும் உங்களுக்கு நிறைய யூஸ் ஆகும், ஆப்டிடியூட் ரீசனிங்லேயும் நிறைய யூஸ் ஆகும். இந்த பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடாகவும் கேட்குறாங்க. ஓகே, அதே நேரத்தில் ஆப்டிடியூட் ரிலேட்டடாகவும் கேட்குறாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3D ஜாமெட்ரி. அஃப்கோர்ஸ் 3D ஜாமெட்ரி வந்து ஒரு ஃபார்முலாவும் ரொம்ப முக்கியம். மோர் தென் ஒரு 100 கேசஸ்க்கு மேலே 3D ஜாமெட்ரியில் இருக்குது. ஒரு கேஸையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கணும். ஓகே, 3D ஜாமெட்ரி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி. ஸோ இந்த 4 சாப்டரை ஃபஸ்ட்டு முடிக்கணும். இதில் 4 சாப்டர் ஃபஸ்ட்டு முடிச்சிங்கனாவே 25% ஆஃப் த கண்டென்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. ஓகே, இந்த 4 சாப்டரை கண்டிப்பாக நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறதுக்குள்ளே முடிச்சிடணும். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறதுக்குள்ளே இந்த 4 சாப்டரை ஃபஸ்ட்டு முடிக்கணும். இது இல்லாமல் இன்னும் 2 சாப்டர் இருக்குது, அதுவும் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த 4 சாப்டரை வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறதுக்குள்ளே, தட் இஸ் கமிங் 25th நீங்கள் இதை முடிக்கணும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் மாடியூல் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த செகண்ட் மாடியூலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஃபரன்ஷியல் கால்குலஸ். அஃப்கோர்ஸ் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் மீன் வேல்யூ தியரம் MVTயில் ஆரம்பித்து ஓகே மேக்ஸிமம் மினிமாவில் கொண்டு போயிட்டு அது 2 வேரியபிள் ஃபங்க்ஷனில் உள்ள வந்து ஓகே பெரிய சாப்டர் இது டிஃபரன்ஷியல் கால்குலஸ். ஓகே, ஸோ நீங்கள் டிஃபரன்ஷியல் கால்குலஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே படிச்சு தான் ஆகணும். டிஃபரன்ஷியல் கால்குலஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே படிச்சு தான் ஆகணும். எஸ்பெஷலி மேக்ஸிமம் மினிமா 2 வேரியபிள் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் தரவாக இருக்கணும். மீன் வேல்யூ தியரம் தரவாக இருக்கணும். ஓகே, ரோடிஸ் தியரம், லெக்ராஞ்சிஸ் தியரம், இது எல்லாமே தரவாக இருக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, டிஃபரன்ஷியல் கால்குலஸ். ஏன்னா இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் இதில் கொஸ்டின் கேட்கறது இல்லை, பட் ப்ரீவியஸ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து பார்க்குறப்ப நிறைய கேட்டிருக்காங்க. அதனால் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. என்னன்னா ஏடிசியை பொறுத்த வரைக்கும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கண்டக்ட் பண்ணுற இந்த பர்டிகுலர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் கொஸ்டின் வரும், இதுலேருந்து தான் கொஸ்டின் வராதுன்னு சொல்ல முடியாது. திடீர்னு எங்கேருந்து வேணாலும் கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் இந்த சாப்டரையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் போகணும். ஓகே, அஃப்கோர்ஸ் இன்டெக்ரல் கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்டகிரேஷன் ஃபார்முலாலேருந்து ஆரம்பித்து மல்டிபிள் இன்டெக்ரல் ஆரம்பித்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன்
ஏரியா கால்குலேஷன், வால்யூம் கால்குலேஷன், சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேஷன், இது எல்லாமே இன்டெகிரல் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த இன்டெகிரல் வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன் வரைக்கும் போயிடணும். இன்டெகிரல் கால்குலேஷன் ஜென்ரலாக போட்டுட்டேன்னா, பட் இன்டெகிரல் கால்குலேஷனில் எகைன் நான் சொல்கிறேன், ஃபார்முலாவில் ஆரம்பித்து மல்டிபிள் இன்டெகிரல், டெஃபினைட் இன்டெகிரல் படிக்கணும். டெஃபினைட் இன்டெகிரல் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இன்டெகிரல் ஆஃப் sin பவர் 5x dx என்ன, sin பவர் cos பவர் 6x dx என்ன, ஆட் நம்பர் ஈவன் நம்பர் இதெல்லாம் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து சொல்யூஷன்ஸ் ஃபார் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், சொல்யூஷன் ஃபார் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா வேரியபிள் செப்பரபிள் மெத்தடாக இருக்கட்டும், ஓகே, நிறையா இருக்குது, நிறைய கேசஸ் இருக்குது. அதில் வந்து எல்லாமே நீங்கள் தரவாக இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஓடி ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் எப்போதுமே வந்துட்டு இருக்கு. அதனால இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தரவாக இருக்கணும். கண்டிப்பாக இதுலேருந்து 2 கொஸ்டின் வந்து 2 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்யூஷன் வந்து கேட்பாங்க. ஓகே, அதனால இது வந்து செகண்ட் மாடியூலில் வச்சுக்கணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெகிரல் கால்குலஸ், வெக்டர் கால்குலஸ், இந்த 3 கால்குலஸும் தரவாக இருக்கணும். வெக்டர் கால்குலஸ்னால் நீங்கள் வெக்டர் அல்ஜிப்ரா படிக்கணும். ஓகே, வெக்டர் அல்ஜிப்ரா, வெக்டர் அடிஷன், வெக்டர் மல்டிப்ளிகேஷன், கிராஸ் ப்ராடக்ட் எப்படி எடுக்கிறது, டாட் ப்ராடக்ட் எப்படி எடுக்கிறது, எல்லாமே படிக்கணும். அது கூட சேர்த்து வெக்டர் கால்குலஸில் நீங்கள் வந்து எகைன் கிரேடியன்ட்னா என்ன, ஓகே, கிரேடியன்ட் ஆஃப் ஏ வெக்டர் வேல்யூடு ஃபங்க்ஷனா என்ன, ஸ்கேலர் வேல்யூடு ஃபங்க்ஷன்னா என்ன, கிரேடியன்ட்னா என்ன, ஓகே, இதை மாதிரி எல்லாமே படிக்கணும். லாப்லஸ் ஆப்ரேஷன் எப்படி இருக்குது வெக்டரில், ஸோ இது எல்லாமே படிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எகைன் யூனிட் கிரீஸ் தியரம்னா என்ன, ஸ்டோக்ஸ் தியரம்னா என்ன, காஸ் டைவர்ஜன்ஸ் தியரம்னா என்ன, இது 3 தியரமும் நீங்கள் படிச்சாகணும். வெக்டர் கால்குலஸ் ஃபுல்லாகவே படிச்சுதான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதே மாதிரி வந்து கர்ல்னா என்ன, டைவர்ஜன்ஸ்னா என்ன, ஓகே, இது எல்லாமே படிக்கணும். சொல்யூஷன் ஃபார் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் மாடியூல் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 மாடியூல் முடிச்சிட்டிங்கனாவே ஒரு 60 to 70% மேத்தமேட்டிக்ஸில் முடிஞ்ச மாதிரி தான். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா we have காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டுமே பார்த்தாகணும். நான் இங்கே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னு போட்டிருக்கிறேன், பட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பார்க்கணும். ஓகே, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கணும். காஷிஸ் இன்டெகிரல் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க, காஷிஸ் ரெசிடுவல் தியரம் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதனால் அது எல்லாமே நீங்கள் பார்த்து தான் ஆகணும். ஓகே, அதனால் நல்லா ஞாபகம் வச்சிங்க. காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுலேருந்து வந்து கண்டிப்பாக வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் மெத்தட்ஸ். நியூமெரிக்கல் மெத்தட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு பைசெக்ஷன் மெத்தட்லேருந்து ஆரம்பிச்சு, ரெகுலர் ஃபால்சி மெத்தட்லேருந்து ஆரம்பிச்சு, ஏன்னா ஒரு மெத்தட்லேயும் ஒரு டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எதையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரபிசாய்டல் ரூல்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிம்சன்ஸ் 1/3 3/8 ஃபார்முலாலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா அவங்க மில்னே தாம்சன் மெத்தட், ப்ரெடிக்டார் கரெக்டார் மெத்தட்லேருந்து ப்ராப்ளம் கேட்குறாங்க. ஸோ அதனால் இந்த நியூமெரிக்கல் இன்டகிரேஷன், நியூமெரிக்கல் டிஃபரன்ஷியேஷன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஒரு விஷயமும் ரொம்ப சென்ட்ரல் டிஃபரன்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் எல்லாமே நீங்கள் தரவாக இருக்கணும். நியூட்டன் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா, பேக்வர்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா, சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஃபார்முலா இதெல்லாம் தரவாக இருக்கணும். ஸோ இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூமெரிக்கல் மெத்தட்ஸை மிஸ் பண்ணிட்டே போகக்கூடாது நீங்கள். ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன சாப்டர் ஈஸியாக முடிச்சிடலாம், 3 நாளில் முடிச்சு தூக்கி போட்டலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ். இது கொஞ்சம் வந்து ட்ரையான ஒரு போர்ஷன் தான். சில பேருக்கு செட் தியரி பிடிக்கும், எனக்குலாம் செட் தியரி பிடிக்காது. ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இதையும் நீங்கள் பார்த்துட்டு தான் போயாகணும். ஓகே, ஏன்னா இதுலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இது 3வது மாடல். இப்போ 4வது மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் லிமிட்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ். லிமிட்ஸை பேஸ் பண்ணி 1 கொஸ்டின் 2 கொஸ்டின்ஸ் எப்போதுமே வந்துடுது. ஓகே, ஸோ லிமிட்ஸ், ஓகே, எல்ஹாஸ்பிட்டல் ரூல் 0/0 ஃபார்மை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி, இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கா, டிஃபரன்ஷியபிளாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது வந்து நம்ம எகைன் டிஃபரன்ஷியல் கால்குலஸ்லையும் படிப்போம், இங்கேயும் வந்து தனியாக படிக்கணும். ஸோ கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி. அஃப்கோர்ஸ் மிஸ்லேனியஸாக எகைன் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்லேனியஸ் சாப்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரிலேஷன் செட் தியரியை பேஸ் பண்ணி வென் டயக்ராம் பேஸ் பண்ணி சில சமயம் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதனால் இதுலேயும் நீங்கள் வந்து மிஸ்லேனியஸ் சாப்டர்ஸும் பார்த்து வச்சுக்க வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து மேத்தமேட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் 4 மாடியூலாக பிடிச்சிருக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ப்ராபபிலிட்டி, 3D ஜாமெட்ரி, பெர்மிட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன், ட்ரிகனாமெட்ரி, இதை 4 முடிக்க சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக அதை முடிக்கணும். அப்ளிகேஷன் அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே இது எல்லாத்தையும் முடிச்சு வச்சிடணும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எகைன் செகண்ட் மாடியூலில் பார்த்தீங்கன்னா வெக்டர் கால்குலஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெகிரல் கால்குலஸ், இந்த கால்குலஸுக்கு ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாத்தையும் முடிச்சு வச்சிடணும். ஓகே, செகண்ட் மாடியூலில் இதை வந்து முடிஞ்சால் இந்த மந்த் எண்டுக்குள்ளே முடிச்சு வச்சுருங்க. இந்த மந்த் எண்டுக்குள்ளே இந்த 2 மாடியூல் முடிச்சு வச்சுக்கிட்டாவே ரிலாக்ஸாக இருக்கலாம்.
இந்த 2 மாடியூல் முடிச்சு வச்சிட்டிங்கனாவே ரிலாக்ஸாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மேத்தமேட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் நீங்கள் பார்க்கணுங்கிறது கிளாரிட்டி இருக்குதா? ஆர் யூ ஷுர்? முடிச்சிடுறீங்களா தயவு செய்து? அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே சிலபஸை முடிச்சிடணும். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஷோ a thumbs up. Thank you Vasant, thank you so much, thank you Raja, super. Maddie, yeah, Kavya, thank you ma. Nandakumar, thank you. Vasant, thank you. Darun, Reshma, Samrin, Thiru, thank you so much. Okay, so finally, okay, that's all. அஃப்கோர்ஸ் நான் கோர்ஸை லான்ச் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இந்த கோர்ஸ்க்கான டீட்டெயில் வேணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் என்ன கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு 9th திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஸோ மை டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், தயவு செய்து இதுக்கப்புறம் இருக்கிற ஒரு மினிட்டையும் வந்து நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடில் இருக்க பாருங்கள். ஏன்னா ஒரு 3 months மட்டும் நீங்கள் உங்கள் ஆட்டிடியூடை டோட்டலாக மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா, டுவர்ட்ஸ் ஏடிசி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை ஈஸியாக அச்சீவ் பண்ணிட முடியும். சார் 3 மாதத்தில் பண்ண முடியுமா, 2.5 மாதத்தில் இதை ப்ரிப்பேர் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற ஒரு தாட்டு கூட வரக்கூடாது. இதுக்கப்புறம் அந்த கொஸ்டினை யாருமே ரைஸ் பண்ணக்கூடாது. ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி பாருங்கள், உங்களால் முடியாதது கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஆட்டிடியூடோடு இருக்கீங்களோ அதுதான் வந்து டிசைட் பண்ணும். எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அதுதான் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லோரும் நல்ல முறையில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எனக்கு. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ எக்ஸாம் டேட்டை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. எக்ஸாம் எப்போ வேணாலும் வரட்டும், நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். அப்ளிகேஷனையும் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் அட் த எர்லியஸ்ட் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷனை ஓகே ஓப்பன் ஆனது ஒரு 1 weekலேயே அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா லாஸ்ட் மினிட் அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறையா ஸ்டூடெண்ட்ஸ். தயவு செய்து அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா லாஸ்ட்டாக அப்ளை பண்ணுறாங்க. ஏன்னா பேமெண்ட் பண்ணுறப்ப நிறைய இஷ்யூஸ் ஏடிசியில் அந்த அப்ளிகேஷனில் வருது. நிறைய ஆஸ்பிரண்ட், என்னோட ஆஸ்பிரண்ட்ஸே வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க, இதுமாரி சார் பேமெண்ட் பண்ணுனா இதுமாதிரி ஆயிடுச்சு அதுமாதிரி ஆயிடுச்சுன்னு. தயவுசெய்து அந்த ரிஸ்க் வச்சுக்காதீங்க. நீங்கள் எக்ஸாம் சென்டர் செலக்ட் பண்ணுறப்ப பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். நியரஸ்ட்டாக எது இருக்கோ அதை போடுங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா என்னோட ஆஸ்பிரண்ட்ஸுக்கு சில பேர்லாம் கேரளா போய் எழுதுகிற மாதிரி வந்துடுச்சு, சில பேர் ஹைதராபாத் போய் எழுதுகிற மாதிரி வந்துடுச்சு. அதனால் அந்த ரிஸ்க்லாம் எடுக்காதீங்க. லாஸ்ட் மினிட்ல அப்ளை பண்ணவே பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்டார்டிங்கே உங்கள் எக்ஸாம் சென்டரை வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. தட் இஸ் த பெஸ்ட் வே. ஓகே, ஸோ இல்லை நான் டெக்னிக்கலுக்கும் நான் வந்து தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுவேன் அன்பு. நான் நான் டெக்னிக்கலுக்கு தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறேன். கண்டிப்பாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எதெல்லாம் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி நீங்கள் பார்க்கணுங்கிறத கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். ஓகே, நான் கோர்ஸ்லேயும் நான் டெக்னிக்கல் இருக்குது, டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் ரெண்டுமே இருக்குது. மலைராஜ் தேங்க்யூப்பா, தேங்க்யூ கோவிந்தராஜ். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங், தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் நெக்ஸ்ட்டு கண்டினியூஸாக நான் வந்து டெக்னிக்கலுக்கும் லைவ் செஷன்ஸ் வருவேன். நான் லைவ் செஷன்ஸ் வரப்போ தயவுசெய்து லைவில் வாங்க எல்லாருமே. நான் ப்ரீவியஸ் இயர்ஸ் கோர்சஸ்லாம் எடுத்து வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் யூடியூப்லேயும் வந்து நான் எவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக வந்து கண்டென்ட் கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஐ வில் ஸ்டாப் ஸ்ட்ரீமிங் நவ். அண்ட் மோரோவர் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கூகுள் ஃபார்ம் வந்து நான் கொடுத்துருக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு கோர்ஸ் ஜாயின் பண்ணணுன்னா கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். டைரெக்டாக வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயிலாம் சொல்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.